ஜடேஜா அகைன் அவருடைய ஹிட்டிங் டேலண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்ற ஒரு பெரிய கன்சர்ன். அந்த தோனி அவர் ஃபிட்னஸ் தான் ப்ராப்ளம். நிறைய குரூஷியலான மூமெண்ட்ஸ்ல எரர் பண்ணி விடுறாரு. பாஸ் ஒரு ரெண்டு வகை இருக்கு கிரிக்கெட்ல. ஒன்னு ஸ்கில் இல்ல, இன்னொன்னு ஸ்கில் இருக்கு பட் நிறைய எரர்ஸ் பண்றாரு. ரெண்டுமே ரிஸ்க். அவருக்கு ஸ்கில் நிறைய இருக்கு பட் இஸ் டூயிங் a lot of error. Never underestimate the power of Rahane. Violent-ஆ இருந்துட்டே சாதிக்கக்கூடிய டாலன்ட் உள்ளவர். இந்த டீமுக்கு பொளந்து எடுக்கிறதுக்கு குறைச்சலே கிடையாது. வெங்கடேஷ் ஐயர் போடப்பாரு, ரிங்கு சிங் போடப்பாரு, சுனில் நாராயண் போடப்பாரு, ரசல் டவுன் தி ஆர்டர் கேட்கவே வேணாம். சோ இவ்வளவு பிளேயர் இருக்கும்போது you need one person who பத்திரனா நீங்க சொல்ற மாதிரி அவுட் சைட் சிஎஸ்கே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவருடைய மெயின் கன்சர்ன் வைடு தான். கை வழிக்கு லெக் ஸ்டம்ப் எல்லாம் போறாரு. லெக் ஸ்டம்ப்ல அந்த பாருங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஎல் ராகுல்ன்ற பேட்ஸ்மேனை தவிர நீங்க யாருக்கு லெக் ஸ்டம்ப் போனாலும் செவில விடும். நீங்க எத்தனை தடவை பும்ரா ஒய்டியாக்கு ஊடா வந்து இன்னுமே அவர் எதுக்கு இவ்வளவு கொண்டாடுறாங்கன்ற எனக்கு தெரியல. க்ரூஷியல் மொமெண்ட்ஸ்ல அவர் எவ்வளவு ஆடி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நாட் சோ. அப்போ அவரா இல்லைன்னா விஜய் சங்கரா. பிரஸ் மீட்ல கேகேஆர் நான் ஒரு கப் அடிச்சு கொடுத்து என்ன ரீடைன் பண்ணலன்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காருல, அதுதான் நான் அந்த क्वेश्चन கேக்குறேன். அகைன் அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது நீங்க பாக்கணும். Why not you go for Ashwin? நான் கேட்பேன். ஏன்னா செகண்ட் டவுனா நீங்க அஸ்வினை போகும்போது நீங்க விஜய் சங்கரைய கொஞ்சம் கீழே இறக்க முடியும். விஜய் சங்கர் இஸ் நாட் a great hitter. நீங்க சொல்ற மாதிரி he is one of the icon of தமிழ்நாடு கிரிக்கெட். எனக்கு ஒரு குட்டி ஆசை இருந்துச்சு அவரே வைஸ் கேப்டனாவே போட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஐகான் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்டா இருக்கிற ஒரு பிளேயரை நீங்க உள்ள கொள்வது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். உலகத்திலேயே ஒரு முக்கியமான லீகா இருக்கிறது ஐபிஎல். சோ அத பத்தி பேச போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் எப்பயுமே எல்லோ ஆர்மியோட ஆரம்பிப்போம். மக்களால ரொம்ப கனெக்ட் ஆன அதிக ஃபேன் பேஸ் உள்ள டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ், 5 டைம் சாம்பியன். எப்படி இருக்க போகுது ப்ரோ இந்த வருஷம்? சரி, ரொம்ப நல்ல பேலன்ஸ்டு சைடா என்னால பார்க்க முடியுது. சூப்பரான பிக். அஸ்வின் திரும்பி வந்திருக்காருன்றதோட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சிஎஸ்கே மேல திரும்பி வச்சது தமிழ்நாட்டு பிளேயர்ஸே இல்ல, தமிழ்நாடு பிளேயர்ஸே இல்ல. நீங்க வேற எந்த பிரான்சைஸ் பாத்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பிளேயர்ஸாவது இருப்பாங்க அவங்க நேட்டிவ்ல இருந்து. பட் சிஎஸ்கே பொறுத்தவரை அந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. குஜராத் நிறைய இடத்துல கை கொடுத்தாங்க. அவங்க வந்து நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க நிறைய இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய இடத்துல கை கொடுத்தாங்க. பட் இப்போ அவங்க அஸ்வினை பிக் பண்ணதுன்றது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம்னா, நாட் ஜஸ்ட் தமிழ் பிளேயர் பட் ஒரு ரிலையபிள், கண்டிப்பா ஒரு ஸ்குவாட்ல இருப்பாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர். கிட்டத்தட்ட ஒரு செலக்ஷன் பொசிஷன்லயே அவர் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பிக் ஆன நீங்க பாத்தீங்க. அதாவது ஒரு டீம் என்ன சொல்றது, அந்த ஒரு ஆப்ஷனுக்கான ப்ரிப்பரேஷன் பொசிஷன்ல இருந்து அவர் வந்து வந்தார். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஐகான் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட். அது வந்து நீங்க மறுத்துடவே முடியாது. ஒரு காலத்துல வந்து வி சா லெஜெண்ட்ஸ் லைக் கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் ராபின் சிங், அதுக்கப்புறம் லட்சுமிபதி பாலாஜி, முரளி விஜய் நிறைய இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சடகோபன் ரமேஷ் மறக்கவே முடியாது இந்த பீரியட். ஸோ அப்படி எல்லாம் இருக்கும்பொழுது பட் த டாப் மோஸ்ட் ஐகான் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருந்திருந்தாலுமே கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த், அஸ்வின் அதுக்கப்புறம் இப்ப வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இஸ் மேக்கிங் a great role. நீங்க வந்து வருண் சக்கரவர்த்தி இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனா இருக்காரு அப்படிங்கறதுனால வாஷிங்டன் சுந்தர் மறந்துட முடியாது. டெஸ்ட்ல எவ்வளவு நல்லா விளையாடுனாரு பாத்தீங்க. சோ கமிங் பேக் டு ஆர் டிஸ்கஷன், அப்படிப்பட்ட ஒரு ஐகான் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்டா இருக்கிற ஒரு பிளேயரை நீங்க உள்ள கொண்டு வந்தது உண்மையிலேயே அப்பாடா. சிஎஸ்கே அவ்வளவு தமிழர்கள் உள்ள ஃபேன் பேஸ் உள்ள ஒரு பிரான்சைஸ், அதுல ஒரு முக்கியமான தமிழர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் a wonderful கால். எனக்கு ஒரு குட்டி ஆசை இருந்துச்சு அவரே வைஸ் கேப்டனாவே போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹேவிங் செட் தட், அவர் வந்ததுனால ஸ்பின்னர்ஸ்க்கான அந்த ஒரு பவர் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நீங்க ஜடேஜாவும் அஸ்வினும் சேர்ந்து ஸ்பின் போடுறத நீங்க ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா இட் பி வண்டர்ஃபுல். நீங்க எல்லாரும் சொல்லலாம் இல்ல லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல வந்து அஸ்வின் எப்படி ஆகும். அவரு எந்த நேரத்துல எந்த லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்பவும் பயன்படுத்திருக்காரு. இதே சென்னை டிராக்ல ஆஸ்திரேலியாக்கு எதிராக 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தான்றது மறந்துவிடாது. அண்ட் ஜடேஜா பிளேட் இஸ் ரோல். ஸோ இவங்க 2 பேரும் தான் கலக்குனாங்க. இவங்க 2 பேருமே இப்ப போலிங் போட போறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பேக். The only concern I see with is middle order இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் அந்த இடத்துல தான் விஜய் சங்கருக்கு ஒரு ரோல் இருக்கும் பிளே பண்ண. நான் மறுபடியும் தமிழ் பிளேயரே சொல்றேன்னு நினைக்காதீங்க. திரிபாதி, ஹூடா இல்லைன்னா விஜய் சங்கர், இவங்களுக்கு தான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த மிடில் ஸ்பாட் இருக்கும். அந்த மிடில் ஸ்பாட்ல ஊடா வந்து இன்னுமே அவர் எதுக்கு இவ்வளவு கொண்டாடுறாங்கன்ற எனக்கு தெரியல. மேபி ஐ ஹேவ் டு ரீவிசிட் ஹிஸ் ரெக்கார்ட். அவரோட ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல எவ்வளவு ஆடி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நாட் சோ குட். ஆனா திரிபாதி ஹஸ் டன் a very good role for KKR so far. அப்போ அவரா இல்லைன்னா விஜய் சங்கரா அப்படின்ற கால்ல விஜய் சங்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவரை சூப்பரா பயன்படுத்துவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி ஆர்சிபி மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. புவனேஸ்வர் குமார் இஸ் கோயிங் டு டூ a great role நான் நம்புறேன். பிகாஸ் இட் இஸ் his opportunity to prove. டீம்ல நீ ஏன்டா பிக் பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்கலாம்.
அதே மாதிரி விஜய் சங்கரும் ப்ரூவ் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஹோம் ட்ராக்கு இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு சி த மிடில் ஆர்டர் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் பிட் ட்ரிக்கி. மற்றபடி ஓப்பனிங்ல உங்களுக்கு கான்வேவே இன்ஜுரி ஆனாலும் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, சூப்பர் பிக். ருத்ராஜ் கைக்வாட் என்னைக்குமே விட்டு கொடுக்க போறது இல்லை. எப்பப்பெல்லாம் சிஎஸ்கேக்கு கிட்டத்தட்ட எப்பவுமே ஆஸ்திரேலியாவோட அந்த எல்லோ ஜெர்சினாலே என்ன கம்பேர் பண்ற மாதிரி, நாட் ஜஸ்ட் சிஎஸ்கே, நாட் ஜஸ்ட் ஆஸ்திரேலியா, எனி டீம் வாஸ் காட் ஓப்பனிங் குட். அவங்க லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல பயங்கரமா ஷைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எக்ஸப்ட் ஃபார் ஆர்சிபி, ஏன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப சொதப்பினாங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் லாஸ்ட் டைம் தே கேம் டு பிளே ஆஃப். ஸோ கமிங் பேக் டு திஸ் டிஸ்கஷன், இட்ஸ் அ வெரி குட் பேலன்ஸ் சைடு. தலை தோனி வந்து இப்போ போன டைம் இருந்த அளவுக்கு கூட இன்ஜுரி இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் 7th பொசிஷன் வந்தாருன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ வி வில் ஹேவ் டு சி. போலர்ஸ்லையுமே ரொம்ப பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாத நல்ல ஒரு சைடாக தான் இருக்கு. அதனால இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சைட் that has been picked. முதல்ல வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் பவுலிங்ல இருந்து ஆரம்பிப்போம். கலீல் அகமது, அத்திரனா, எலிஸ், அது மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் முகேஷ் அண்ட் மும்பைக்கு நல்லா பண்ண அன்ஜுல் காம்போஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு ஒரு டவுட் என்ன ஆகுதுன்னா, பத்திரனா சென்னைக்கு வெளியில அவரால் எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ரீசெண்டா நடந்த எல்லா இதுலயுமே வந்து அவர் ஃபெயில் ஆகியிருக்காரு. எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு டெத் ஓவர்ல. அப்படி இருக்கும்போது நிறைய இன்ஜுரி ப்ரோனும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பத்திரனாவோட ஃபார்ம் சென்னைக்கு எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் காம்போல அவங்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா கலீல் அகமது, பத்தீரனா, அதுக்கப்புறம் வந்து அன்ஷுல் காம்போஜ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்ஷுல் காம்போஜ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் பை த ரெக்கார்ட் ஐம் டாக்கிங் அபவுட், பட் அவருடைய அந்த ஃபேஸ் வேரியேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு அன்ஷுல் காம்போஜ்க்கு. அதை வச்சுதான் அவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. பத்தீரனா நீங்க சொல்ற மாதிரி அவுட் சைட் சிஎஸ்கே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, அவருடைய மெயின் கன்சர்ன் வந்து வைடு தான். அவர் வந்து நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டூ மச் வைடு போடும்போது நீங்கள் நவுந்து வந்து ஹிட் பண்ணிட முடியும். அவருடைய பெரிய பிளஸே என்ன, டெக்ல போடுறாரு, பேஸ்ல போடுறாரு தானப்பா. அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஒரு டெக்ல போடக்கூடிய ஒரு போலர் நீங்க வைடே போட்டுட்டு இருந்தீங்க, அதுவும் பேஸ்ல போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா போய் ஒரு ஃபிளிக் பண்ணா பவுண்டரி போயிடும். அது எஸ்பெஷலி வென் யூ ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. இப்போ ஃபில் சால்ட் அங்கே வந்துட்டாருன்றப்போ அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு பிளே பண்றதுக்காங்க. அப்போ செமையா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவருடைய லைன் அண்ட் லென்த்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தான். சரி, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பி எங்களை மாதிரி நல்ல வாட்சர்ஸ், அதுக்கப்புறம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், போல் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப், இவ்வளவுதான். திஸ் இஸ் த பேசிக். அப்புறம் இந்த வைட் யாக்கர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து சில நேரங்களில் வந்து ஓவர் லெமிங்கா போயிடுச்சு. இதே வார்த்தையை நான் போன சீசன்லயும் சொன்ன மாதிரியே பத்திரனா அடி வாங்கினாரு. ஸோ வைட் யாக்கரை எப்ப யாரு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, என்னால கரெக்டான லைன்ல போட முடியாது, எப்படியாவது பேட்ஸ்மேன் அலைய விட்டாச்சும் நான் வந்து இந்த ஓவர் எப்படியாவது தள்ளிட்டா போதும்பாங்கிறவங்க தான் போவாங்க. நீங்க எத்தனை தடவை பும்ரா வைட் யாக்கர் போட்டு பாத்துருக்கீங்க? அதாவது ஒரு 150 டார்கெட் நம்ம வந்து 150 somewhere close to that ஒரு டார்கெட் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடிட்டு இருக்கோம், ஸ்டம்புக்கு போட்டு போல்டு பண்றாரு. தட் இஸ் வாட் பும்ரா. ஓகேங்களா, எல்லாரும் பும்ரா ஆக முடியுமா அப்படின்னா ஆக முயற்சியாச்சும் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் தோனி ஆக முடியுமா, ஆக முயற்சியாச்சும் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எல்லாருமே தேவையில்லாம இந்த ரோஹித் சர்மா விசஸ் தோனின்னு ஒரு அர்த்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது நம்ம ஊருக்கு பழக்கம், எஸ்பெஷலி தமிழ் ஆடியன்ஸ் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து விஜய் அஜித்னு சண்டை போடணும், ரஜினி கமல்னு சண்டை போடணும், சிவாஜி எம்ஜிஆர்னு சண்டை போடணும், இப்ப சிம்பு தனுஷ்னு சண்டை போடணும், அதோ விட்டா இப்ப அசோக் செல்வனோட யாராவது ஒருத்தர் வச்சு சண்டை போடுவாங்க. ஸோ தே ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ். பட் அதை விட்டுருங்க. பட் த பாயிண்ட் இஸ், ஒரு தோனி அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அத்தனை டோர்னமெண்ட் ஜெயிச்சாரு. அடுத்து ரோஹித் சர்மா அவரோட ஃபோக்கஸ் பண்ணும்போது அவரும் சூப்பரா அவ்வளவு டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காரு. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் ட்ரீம் ஃபார் இட், டார்கெட் இட். அதனால ஒரு பும்ரா மாதிரி ஒரு பத்திரனா வந்து ஆன் த டெக் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போலிங் போட்டா உண்மையிலே இட் பி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். ஆனா அவர் ட்ரஸ்ட் பண்றது எல்லாம் ஒய்ட் யாக்கர், நிறைய ஓவர் ஸ்டெப்பிங் டெலிவரிஸ், நிறைய ஒயிட் டெலிவரிஸ், கை வழிக்கு லெக் ஸ்டம்ப் எல்லாம் போடுறாரு. லெக் ஸ்டம்ப்ல அந்த பாருங்க, இப்ப இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஎல் ராகுல்ன்ற பேட்ஸ்மேனை தவிர நீங்க யாருக்கு லெக் ஸ்டம்ப் போட்டாலும் செவில விடும் ஐபிஎல்ல. ஓகேங்களா, ஏன்னா எல்லாரும் அந்த ஃபிளிக் ஷாட்ல சூப்பரா பழக்கத்தோட வந்துட்டாங்க. அந்த கைண்ட் ஆஃப் பேட் தட் யூ யூஸ், அந்த கைண்ட் ஆஃப் பவுண்டரி லென்த், இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க லெக் ஸ்டம்ப்ல பால போடுறதோ இல்ல அவுட் சைட் லெக்ல பால போடுறதோ பிளைண்ட். ஸ்பின்னர்ஸ் கேன் ட்ரை இட். சில நேரங்கள் அது கூட அப்பவுமே நீங்க ரொம்ப ஃப்ரண்ட்ல பிச் பண்ணுவீங்கிறதுனால. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் லெக் சைட் போட்டீங்கன்னா கேஎல் ராகுல் தவிர யாருக்குமே அங்க ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது, பொழந்துருவாங்க. ஸோ யூ வில் ஹாவ் டு டார்கெட் த மிடில் அண்ட் தி ஆஃப் ஸ்டம்ப். மிடில் ஆஃப் ஸ்டம்ப், மேபி ஃபோர்த் ஆஃப் ஸ்டம்ப், அதாவது இந்த பக்கம் இன்னொரு ஸ்டம்ப் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் லைன் அண்ட் லென்த் பத்திரனா போட்டாருன்னா he can be a destructive bowler across pitches. ஏன்னா அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, பெனல்டிமேட் ஓவர்ஸ்ல வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துரும், இவ்வளவுதானே எதிர்பார்க்கிறோம். அதை தவிர்த்து அன்ஷுல் வேற இருக்காரு, கலீல் அகமது இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினெட்லி இட்ஸ் இனஃப். நம்ம கிட்ட 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ சூப்பரா டீஸ்லேட் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஜடேஜா இருக்காரு, ஒரு பக்கம் அஸ்வின் இருக்காரு, ஒரு பக்கம் 100 இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா will also bowl. அதனால இப்படி இருக்கும்பொழுது அண்ட் ஸோ இப்படி ஒரு சூப்பரான சைடு வச்சுக்கிட்டு ஆப்வியஸ்லி எஸ் ஐ மென்ஷன்ட் இவர் ஆல்சோ.
mentioned about Rashid also. So obviously ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான வேலை கொஞ்சம் கம்மி தான். ஆனா அந்த கம்மி வேலையை ஒழுங்கா பாருங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். எந்த டீம் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, எந்த டீம் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு இந்த ஐபிஎல்ல போறாங்களோ அந்த டீம் கலக்குவாங்க. ஓகே ஓபனர்ஸ் நல்லா இருந்தா கலக்குவாங்க, அது வந்து ஒரு டிஃபால்ட் ரோல் இன் பேட்டிங். பட் எந்த டீம் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு போறாங்களோ, அது 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், சும்மாவே வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர்னு சுத்தவே சுத்தாத ஸ்பின்னர்ஸ்லாம் வச்சுக்க கூடாது. 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு போறாங்களோ, அது ஒண்ணு. நான் ஃபுல் டைம் ஸ்பின்னர் கூட கேட்கல, நீங்க லிவிங்ஸ்டன் கூட ஒருத்தரா சேர்த்துக்கலாம் அதுல. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் அதுக்கப்புறம் 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், இப்படி ஒரு ஸ்பின்னரோட எந்த டீம் போறாங்களோ they will rock this IPL. இன்னொரு கொஸ்டின், ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, சிஎஸ்கே எங்கேயோ அந்த ஒரு ஹிட்டர்ஸ் மிஸ் ஆகுறாங்களோ? ஏன்னா இப்ப எல்லா டீமையும் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு இப்ப எக்ஸாம்பிள் ஆர்சிபி பார்க்கும்போது டிம் டேவிட், லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டர்ஸ் வந்து கடைசியில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான்ற ஒரு இது வச்சிருக்கும் போது எஸ்ஆர்எச் எடுத்துக்கலாம், கிளாசன். அது மாதிரி சிஎஸ்கேல எங்கேயோ அது ஒரு மிஸ் ஆகுது. தூபே ஒரு ஆள் தான் அந்த பெரிய ஹிட்டரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டோனியும் இப்ப அந்த ஒரு 6 பால் 8 பால் தான் ஆடுற பிளேயரா இருக்கும்போது அந்த ஹிட்டர்ஸ்ல எதுவும் மிஸ் ஆகுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல? கண்டிப்பா. நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, மிடில் ஆர்டர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்ன பிறகு. ஸோ த பாயிண்ட் இஸ் அவங்க எப்படி ரொட்டேட் பண்ண போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ரசல் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு பேச்சுக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை நீங்க வந்து கீழே இறக்கிட்டு கொஞ்சம் அப்படி ஆர்டர்ல கூட, அதாவது ஒரு அவரை டவுன் தி ஆர்டர் இறக்கிட்டு மேல கூட ஒரு சுமாரான பிளேயர் யாராவது ஒருத்தர் கூட்டலாம். பட் நமக்கு அப்படியும் ஒரு லக்ஸரி இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விஜய் சங்கரையோ ஒரு திரிபாத்தியோ இல்லைன்னா ஒரு ஹூடாவையோ நீங்க டவுன் தி ஆர்டர் இறக்க முடியுமா அப்படின்னா அது அவ்வளோ ரிலேபிள் கிடையாது. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு, டெஃபினெட்லி அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. பட் அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்றாங்கன்ற பொறுத்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அஸ்வினை நீங்க கொஞ்சம் டாப்ல ப்ரமோட் பண்ணுங்க. அஸ்வின் டாப்ல ப்ரமோட் பண்ணுவாங்க, விளையாடி இருக்காரு தலைவா. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ்க்கு வந்து டாப் தி ஆர்டர் போய் அவங்க வந்து மூழ்காம காப்பாத்திருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 டைத்துல வந்து ஜாஸ் பட்லர் வந்து அந்த அளவுக்கு ரீடைன் பண்ண மாட்டேங்கிறாரு, டக்கு டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு. அதே மாதிரி ஒன் டவுன்ல வந்தா சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்கலன்ற சிச்சுவேஷன்ல நிறைய மேட்சஸ் அஸ்வின் ஒன் டவுன் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு கேப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஜாஸ் பட்லர் ஒரு நாள் சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேப், அதாவது ஒரு கொஞ்சம் பொறுமையா, அதாவது அவர் வந்து நாட் அ 5 பால் 1 ரன் பிளேயர் அப்படி இல்ல பாத்துக்க. அவர் ஸ்ட்ரைக் ரேட் 100 வைக்கிறாரு அஸ்வின். அப்படியே ஒரு 40 ரன்ல இருந்து 30ல இருந்து 42 ரன் வரைக்கும் கொண்டாந்துறாரு. அப்ப அந்த 15-16 ஓவர் வரும்போது சஞ்சு சாம்சன் இன்னும் அங்க பொழந்துருவாரு. சோ இந்த மாதிரி பிளேட் அதே ரோலையே அஸ்வின் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து போலர்ஸ் உங்ககிட்ட ஸ்பின்னர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல 4 ஃபாரினர்ஸ் தான் எடுக்க முடியுன்ற பட்சத்துல அவங்க ரச்சினையும் எடுக்க வேண்டியிருக்கு, அவங்க வந்து கான்வேவே எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு செகண்ட் டவுனா ஒய் நாட் யூ கோ ஃபார் அஸ்வின் நான் கேட்பேன். ஏன்னா செகண்ட் டவுனா நீங்க அஸ்வினை போகும்போது நீங்க விஜய் சங்கரையே கொஞ்சம் கீழே இறக்க முடியும். விஜய் சங்கர் இஸ் நாட் அ கிரேட் ஹிட்டர், நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு நேம்ட் ஹிட்டர் கிடையாது. பட் ஸ்டில் he can do well from 14 to 16 to 18 overs. அந்த டைட்டில் அவரால் ரொம்ப டீசெண்டா ஹிட் பண்ண முடியும். நீங்க பாத்தீங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவர் திடீர்னு நடுவில் ஒரு சூப்பரான ரோல் பிளே பண்ணாரு. ஒரு மேட்ச், ஒரு குரூஷியல் குவாலிஃபைங் மேட்ச் வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே காரணமா இருந்தார் விஜய் சங்கர். ஸோ he can do that role from 10 to 16 overs. அதுக்கப்புறமா யூ ஆப்வியஸ்லி ஹேவ் தூபே who can hit well. ஓகேங்களா? தூபேவை நீங்க ஏர்லியா கொண்டாண்டாதான் ஒரு பிரச்சனை. தூபேட்ட என்ன ஒரு ப்ராப்ளம்னா கன்சிஸ்டன்சி கிடையாது. ஓகேங்களா? ஸ்பின்னருக்கான பிளேயர்ன்றாங்க, சில இடத்துல ஸ்பின்னருக்கே அவுட் ஆறாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தூபே கிட்ட. பட் அவரையே நீங்க ஒரு 17th ஓவருக்கு மேல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா he can do a great job. ஜடேஜா அகைன் அந்த அதர் சைட், அவருடைய ஹிட்டிங் டேலண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்ற ஒரு பெரிய கன்சர்ன். பட் மறுபடியும் அவரே ஒரு 17th ஓவருக்கு மேல வந்தாருன்னா he can do a good role. நீங்க பாத்தீங்க T20 வேர்ல்டு கப்ல எல்லாம் ஒரு குரூஷியல் 20 to 22 ரன்ஸ் அவர் வந்து ஒரு 16 பால் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு குரூஷியல் மூமெண்ட்ல. சோ அவரும் தூபேவும் பார்ட்னர்ஷிப் போடும்போது நீங்க சொல்ற அந்த ஒரு சின்ன பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த தோனி அவர் ஃபிட்னஸ் தான் ப்ராப்ளம். அவர் ஃபிட்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா வயசு பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரே 17th ஓவர் வந்தா கூட சமடி அடிக்கிறார். சோ யூ ஹேவ் 3 பிளேயர்ஸ் ஆன் தட் லெவல். அஸ்வினை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி அவங்க வரதுக்கான அந்த ஒரு டைமை கொஞ்சம் டீசலேட் பண்றது புத்திசாலித்தனம். ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு கொஸ்டின் வச்சிருந்தோம், என்னன்னா நம்ம வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லாதது இத்தனை வருஷம் ஒரு பெரிய ஒரு இதா சொல்லப்பட்ட போது, இப்போ ஒரு 4 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, 4 to 5 பிளேயர்ஸ் எடுத்திருக்கும் போது ஆட வைப்பாங்களான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அஸ்வின் ஓகே, அவர் இன்டர்நேஷனல் ஆடிட்டாரு. பட் விஜய் சங்கர் நம்பர் 4ல ஜிடிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு இங்க இடம் கிடைக்குமா? இன்னொன்னு அந்த சிங்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தமிழ்நாட்டுல இருந்து அந்த லெஃப்ட் ஆர்ம்க்கு ஐ திங்க் 1.5 crores மேல போய் எடுத்தாங்க அவரை. சோ அவருக்கும் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா கலீல் அகமது அண்ட் எலிஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறார். ரீசெண்டா ஆஸ்திரேலியாவுக்கு மெயின் ஃபாஸ்ட் பவுலர் ஆடி இருக்காருல்ல. சோ இந்த இதுல இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. கண்டிப்பா எனக்குமே இந்த கேள்வி இருக்கு. ஆனா என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆன் மொமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எல்லிஸை வந்து அந்த அளவுக்கு பெருசா ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாதன் எல்லிஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரா அப்படின்னா அது வந்து இல்ல. அண்ட் பத்தீரானா சில நேரங்கள்ல ஒயிட் டெலிவரிஸ் போட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு மூட் செட் பண்ணாம இருக்கிற அந்த ஒரு சந்தர்ப்பத்துல டெஃபினட்டா வந்து இவர் கொஞ்சம் பயனுள்ளதா இருப்பார். பட் ஸ்டில் நான் சொல்றேன், ஃபாஸ்ட் பவுலிங்ல எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்ங்கிறது ஒரு கொஸ்டின் தலைவா. ஏன்னா யூ ஹேவ் சாம் கரனுக்கு, ஓகேங்களா? சாம் கரனை திருப்பி டீமுக்குள்ள அவங்க கொண்டு வந்ததே அவரை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணதான், அதை மறந்துடாதீங்க. ஸோ சாம் கரன் உள்ள வருவாரு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்படும். ஆனா நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, விஜய் சங்கர் உள்ள வந்து அவருமே ஒரு ஃபாஸ்ட் பவுலரா பார்ட் டைமரா யூஸ் பண்ணலாம். ஸோ விஜய் சங்கருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நமக்கு பேட்லி தேவைப்படுது. அண்ட் ஹி ஆல்சோ கம்ஸ் அப் வித் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். அதனால அவர் ஆப்வியஸ்லி டீமுக்குள்ள இருப்பாரு. அண்ட் நீங்க நல்லா பாத்தீங்க, எப்பெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய டீம்ல இருக்காங்களோ அப்பெல்லாம் 2020ல கலக்கிட்டு வரும், ஓகேங்களா? ஏன் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்லேயே நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருந்தனால தான் கலக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சங்கர் இருந்தால் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர், தூபே இருந்தால் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க போலிங், பட் அவருமே ஈ கேன் போல் ஃபாஸ்ட். சாம் கரன் உள்ள வருவாரு. பட் சாம் கரன் வர்றதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் என்ன பாக்குறேன்னா, உங்களுக்கு ஓப்பனிங் ஆப்ஷன் வேணுங்கிற பட்சத்துல யூ ஹாவ் டு கோ ஃபார் டெஃபினெட்லி இவர் என்ன சொல்றது, கான்வே. அண்ட் ஒன் டவுன் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பா வேணும். ஸோ இவங்க 2 பேர் நீங்க வச்சிட்டீங்க. நீங்க ஒரு பத்திரானாவோ இல்லைன்னா நீங்க வந்து ஒரு எலிசோ வைக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்பாட்ல நீங்க யாரை கொண்டு வரீங்க அப்படின்ற கொஸ்டின் வரும்போது தென் தெர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன் தேர். அதனால எனக்கு தெரிஞ்சு சாம் கரனுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் யாரா ஒருத்தரா அவங்க உட்கார வைக்கணும். நான் சொல்றது ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். பட் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஆக்சுவலா கடந்து வந்துட்டோம். என்னன்னா நீங்க சொல்ற அந்த லோயர் டவுன் ஆர்டர்ல செம்மையா ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி சாம் கரனுக்கும் கூட இருக்கு. ஸோ சாம் கரனும் தோனியும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடும்போது கூட இட் வில் பி வெரி குட் டு வாட்ச். இல்ல சாம் கரனும் விஜய் சங்கரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடும்போது கூட இட் வில் பி a வெரி குட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ். அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் அண்ட் இவர் வாட் டு சே அஸ்வினை தவிர ஒரு பெரிய ஸ்கோப் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்கா அப்படின்னா ஐ ரியலி டவுட் ஆன் தட். பழைய பிளேயர்ஸை விட்டதை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா ஒரு சாண்ட்னர் மாதிரி ஒரு பிளேயர், தீபக் சகர் ஃப்ரெண்ட்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர், இப்ப ஃபிட்டாவும் இருக்கிறாரு. நம்ம நிறைய வீடியோஸ் அவரை பார்க்க முடிஞ்சது. நல்லா பண்ணியிருக்காரு டொமஸ்டிக்ல. ஸோ இவங்க 2 பேரும் மிஸ் பண்ணது ஏதாச்சும் காஸ்ட்லியா இருக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து மிஸ் பண்ணாங்கன்றதை விட இது பிட்டிங்ல இட் கேன் ஹேப்பன். பாஸ் நீங்க ஒரு ஐடியாவோட போவீங்க, ஐ ஷுவர்லி நீட் தீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்போ சில நேரங்களில் நீங்க அந்த அமௌண்ட் அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் கட்சி இப்போ பாருங்க, ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா காசு கொடுத்து 8 ஃபாரின் பிளேயர் வாங்கி வச்சிருப்பாங்க. 8மே நல்ல டீம்ஸ். பட் ஹூ ஆர் யூ கோயிங் டு ப்ளே? நீங்க 11 ஃபாரின் பிளேயர்ஸ்மே வச்சிருந்தாலும் நீங்க 4 தான் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நீங்க போடும்போது நம்ம சாண்ட்னரை டீம்ல வச்சுட்டே யூஸ் பண்ணல. ஃப்ராங்க்லி நீங்க அதை பாத்தீங்கல்ல, நம்ம வந்து புலம்பிட்டே இருந்தோம் போன ஐபிஎல் ஃபுல்லா, சாண்ட்னர் டீமுக்குள்ள கொண்டு வாங்க, சாண்ட்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரச்சின் ரவீந்திரா ஓவர் கொடுங்க, எதுக்கு சும்மா நீங்க வந்து ஸ்பின்னர்ஸ்ன்ற பேர்ல வந்து சுமாரா போறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றதை நம்ம திரும்பி பேசிட்டு இருந்தோம். ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் சாண்ட்னர் இருந்தாலும் அவரை பிக் பண்றதுங்கிறது would have been a challenge. அதனால ஐ எம் நாட் ரியலி லைக் இது ஒரு பெரிய மிஸ்டேக்னு நான் பார்க்க மாட்டேன். நீங்க சொல்லலாம் சாண்ட்னர் வாட் இஃப் ஹி பிளேஸ் வண்டர்ஃபுல் ஃபார் தி அதர் டீம் தட் இஸ் கோயிங் அப்படின்னா எஸ் ஹி வில் பிளே. பட் த பாயிண்ட் இஸ் ஸ்டில் அவர் வந்து இருந்தாலும் அவர் யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி அஸ்வின் இருக்காரு ஸ்பின் போடுறதுக்கு, இவர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் யூ ஹேவ் ரச்சின் ரவீந்திரா who has to be used for sure. அப்ப நீங்க ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டு ஒரு போலிங்கே கொடுக்காம வெறும் சாண்ட்னர் உள்ள கொண்டு வரலாமா வேணாமா, இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாமா மண்டே பிச்சுக்கிறதுக்கு, இட் இஸ் பெட்டர் டு லெட் him go and take some other player in that place. So அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. And Chahar I think he was not picked because though he has got wonderful ability and he is one of the top wicket takers since 2018 in IPL. ஓகேங்களா? அதாவது 2018ல இருந்து பவர் பிளேல அதிக விக்கெட் எடுத்தவங்கள வந்து அவர் இருக்காரு டாப் செகண்ட்ல. ஸோ அப்படி இருந்தாலும் அவருடைய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் இஸ் வெரி பெத்தட்டிக் அண்ட் ஹி இஸ் நாட் வெரி மச் ஃபோக்கஸ்ட். உங்களுக்கு வந்து மோஹித் சர்மா இருக்காரு பாத்தீங்களா, அப்கோர்ஸ் ஹி கேவ் தி லாஸ்ட் பவுண்டரி, பட் அந்த மேட்ச் அவர் மத்த பால்ஸ் எல்லாமே நல்லா அவருக்கு இருக்கிற அந்த ஒரு மெச்சூர் திங்கிங் கூட இந்த இடத்துல தீபக் சஹருக்கு இல்லை. நிறைய குரூஷியலான மூமெண்ட்ஸ்ல எரர் பண்ணி விடுறாரு. பாஸ் ஒரு 2 வகை இருக்கு கிரிக்கெட்ல, ஒன்னு ஸ்கில் இல்ல, இன்னொன்னு ஸ்கில் இருக்கு பட் நிறைய எரர்ஸ் பண்றாரு. ரெண்டுமே ரிஸ்க். அவருக்கு ஸ்கில் நிறைய இருக்கு பட் இஸ் டூயிங் a lot of errors. அதனால தீபக் சஹர் விட்டது எனக்கு ஒரு பெரிய லாஸா தெரியல. பட் அவங்க அந்த இடத்துல இன்னொரு நல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் யாராவது ஒருத்தர் பிக் பண்ணிருக்கணும்னு நான் நினைச்சேன். தே ஹவ் டோட்டலி ரிலைட் ஆன் கலீல் அஹ்மத் அண்ட் அன்ஷுல் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட். அண்ட் நாதன் எல்லிஸ் ஐ எம் நாட் a big fan of, maybe he might have done better. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க சாம் கரன் மேல ஒரு பெட் வச்சதுனால they have let the other fast bowlers go. எனக்கு தெரிஞ்சு சாம் கரன் has got a great role to play.
he has a great chance to prove also. ஏன்னா இங்கிலாந்துல அவர் ரொம்ப நாளா எடுக்காம இருக்காங்க. அவர் விளையாடின லீக்ஸ்ல எல்லாம் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா he will have a better role as a bowler also. யார் கண்டா அவர் நீங்க கொஞ்சம் டவுன் தி ஆர்டர்ல நான் இறக்கிக்கிறேன் சொல்லிட்டு இனிஷியல் ஓவர்ஸே கொடுத்தாலும் கொடுக்கலாம். இஸ் கேப்பபிள் ஆஃப் bowling that. ஸோ அப்படி ஒரு ஐடியா இருக்கும் பொழுது தீபக் சாரை டிராப் பண்ணது வந்து இட்ஸ் நாட் a great surprise. கேகேஆர் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ரகானே கேப்டன். ஏன்னா ஒரு 26 கோடிக்கு எடுத்த வெங்கடேஷ் ஐயரை வந்து கேப்டன் கொடுக்காம ரகானே கேப்டனா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே ரகானே வந்து எந்த இடத்துல ஆட வைக்க போறாரு என்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அவங்க டிகாக் அண்ட் குர்ஃப்ராஸ் அண்ட் சுனில் நரேன் போன வருஷம் நல்லா ஓப்பனிங் நல்லா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க ரகானே எந்த பொசிஷன்ல ஆட வைப்பீன்ற ஒரு இது இருக்குல்ல, செட் ஆவாரா கேப்டனா டீம் ஆகும்? கண்டிப்பா செட் ஆவாரு. நீங்க ரஹானேவை வேற என்ன வேணா குறைச்சு எடை போடுங்க, ஆனா அவரை வந்து ஒரு கேப்டனை மட்டும் குறைச்சு எடை போடவே கூடாது. ஏன்னா ஒரு டெட்லி பெயின்ஃபுல் பொசிஷன்ல 2021 பார்டர் கவாஸ்கர் டிராஃபில கோலி விட்டுட்டு போனப்ப டீம் எடுத்து ஜெயிக்க வச்சாரு. அத்தனை இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நடுவில், அதை மறந்துடாதீங்க. என்னதான் டீம் பாண்டடா சூப்பரா விளையாடினாங்க அப்படின்னா கூட அவருடைய கேப்டன்சி ஆல்சோ பிளேட் a வைட் ரோல். அதை நீங்க மறக்கவே முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஹி ஹஸ் காட் அ வெரி குட் ஸ்கில் அஸ் கேப்டன் அண்ட் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. நிறைய டீமை பண்ணி நல்ல நல்ல பொசிஷன்ஸுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் ரஹானே. ராகுல் டிராவிடோட மேற்பார்வையில் வளர்ந்தவர், மறந்துடாதீங்க. ஸோ சைலண்டா இருந்துகிட்டே சாதிக்கக்கூடிய டேலண்ட் உள்ளவர். அண்ட் இப்போ இந்தியாவில் நடந்த ஒரு லோக்கல் டிராஃபில அவங்க டீமுக்கு அவரு கப்படிச்சு கொடுத்துருக்காரு, மறந்துடாதீங்க. ஸோ ரஹானே இஸ் அ வண்டர்ஃபுல் கேப்டன். நான் அடிச்சு சொல்றேன், அவர் ஒன் டவுன் பொசிஷனுக்கு தேவை இந்த டீமுக்கு. ஏன்னா இந்த டீமோட பிரச்சனை என்ன தெரியுமா, வெங்கடேஷ் ஐயர் காணும். அதுக்கான சரியான ரீப்ளேஸ்மெண்டா இவர் இருப்பாரு. வெங்கடேஷ் ஐயரோட அபிலிட்டி என்னன்னு நம்ம பார்த்தோம் பிராங்க்லின். தேவைப்பட்டா பொழந்து எடுத்துருவாரு, தேவையான நேரத்துல பொறுமையா ஆடுவார். அதை நம்ம பார்த்தோமா? இந்த டீமுக்கு பொழந்து எடுக்கிறதுக்கு குறைச்சலே கிடையாது. வெங்கடேஷ் ஐயர் பொழப்பாரு, ரிங்கு சிங் பொழப்பாரு, அதுக்கப்புறம் வந்து சுனில் நாராயண் பொழப்பாரு, ரசல் டவுன் தி ஆர்டர் கேட்கவே வேணாம். 15 பால் 45 ரன் அடி நம்ம சாண்ட் அடிச்சுட்டு போடுது. ஸோ இவ்வளவு பிளேயர் இருக்கும்போது யூ நீட் ஒன் பர்சன் ஹூ கேன் ரொட்டேட் த ஸ்ட்ரைக் அண்ட் ஹூ கேன் பிளே வித் 100 ஸ்ட்ரைக் ரேட். போதும், ரஹானே இஸ் மோர் தென் 100 ஸ்ட்ரைக் ரேட். அவர் 110 வரைக்கும் வருவார். அண்ட் யூ சா சடன்லி ஹவு வெல் ஹி பிளேட் ஃபார் சிஎஸ்கே. ஓகேங்களா? ஆனா சிஎஸ்கே பண்ண ஒரு பெரிய தப்பு, அவரை தேவையில்லாம வந்து ஓப்பனிங் ப்ரமோட் பண்ணி சொல்ல போட்டு. இஸ் a ஒன் டவுன் பிளேயர், இஸ் மென்ட் ஃபார் ஒன் டவுன் பிளேயர். இப்போ உங்களுக்கான பதில் கிடைச்சிச்சா? ரஹானே ஒன் டவுன் வருவாரு, வந்தான் வென்றான் கலக்குவார். ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லாத குறையே எல்லாம் பாத்துக்குவார். பாத்துக்கோங்க. இன்னொன்னு ஃபாஸ்ட் பவுலிங். ஏன்னா போன வருஷம் ஸ்டார்க் வந்து அந்த குவாலிஃபயர் அண்ட் ஃபைனல்ல எப்படி பண்ணாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தடவை எதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அவங்க ஹர்ஷித் ராணா அண்ட் நார்கியா வச்சு போயிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்ல ஏதாச்சும் மிஸ் ஆகுமா, இல்ல டீம் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம்? இல்ல, இது வந்து ஸ்டார்க் இல்லாதது ஒரு பிரச்சனை தான். பட் நார்கியா இன்ஜுரி இல்லாம இருந்ததுன்னா ஹர்ஷித் ராணா மரண ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஹி அலாங் வித் ஹிம் வில் ஆக்சுவலி டூ வண்டர்ஸ். அரோராவும் இருக்காரு. ஸோ உங்களுக்கு குறைன்னு நான் பெருசா பார்க்கல. மிச்சில் ஸ்டார்க்ஸ் போனதுதான், அது ஒரு பெயின் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2018 இருந்து இருந்த அந்த பவர் பிளேல டாப் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய அவருமே ரொம்ப முக்கியமான, அது வந்து ஒரு லாஸ் தான். பட் அது வந்து ஃபில் பண்ணவே முடியாத லாஸ் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஸ்பின்னர்ல நீங்க பயங்கரமான ஒரு ட்வின் வச்சிருக்கீங்க. ஒன்னு சுனில் நாராயண், இன்னும் வருண் சக்கரவர்த்தி. கேட்கவே வேணும், செமையான ஒரு ட்வின் அவங்க. அண்ட் they have got a huge talent to prove also. See, and Ramandeep Singh is again a fast bowling all rounder. அவரு 2 ஓவர் போடுவார், நீங்க அதை மறந்துட கூடாது. சோ மிச்சல் ஸ்டார்க்ஸோட அந்த பிளேஸை ஃபில் பண்றதுக்கு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் you can definitely use ஹர்ஷித் ராணா or you can superbly use நாக்கியா. ஓகேங்களா? அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்ன நாக்கியாக்கு இன்ஜுரி ஆனா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் தோன்றும். ஆனா அகைன் you have got Russell. தோ இஸ் எக்ஸ்பென்சிவ், பவர் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் எடுத்துறாரு. ஓகேங்களா? சோ அந்த கடைசி 3 ஓவர், இந்த 18, 19, 20 வில் பி a question. அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை கொஞ்சம் ரிட்டைன் பண்ணணும். அது வரைக்கும் மற்ற போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட விட்டு, தேவைப்பட்டா வெங்கடேஷ் ஐயருக்கே ஒரு 2 ஓவர் கொடுத்து விட்டு, இப்படி எல்லாம் ஏதாவது ஒன்று சமாளிச்சு. வெங்கடேஷ் ஐயர் போல்ஸ் பிரிட்டி டீசென்ட். ஓகேங்களா? அவருமே ஒரு நல்ல பேஸ் போடக்கூடிய ஒரு ஆள் தான். சோ அவருக்கு வந்து நீங்க ஒரு நடுவில் இன்டர்மீடியேட்டா ஒரு 2-3 ஓவர் கொடுத்து விட்டுட்டு வருண் சக்கரவர்த்தியோட ஓவர் அந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். சோ அப்ப வந்து உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க்ஸோட அந்த ஒரு இழப்பு நமக்கு தெரியாது. பட் ஆரம்பத்துல விக்கெட் எடுக்கிறதுக்கு we definitely have got ஹர்ஷித் ராணா. So they can definitely go with that. அவங்க வந்து ஒரு பெரிய பெயின் பாயிண்ட் அவங்ககிட்ட இல்லன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பியன் டீம் எப்பயுமே கேப்டனை தக்க வைப்பாங்க. பட் இவங்க கேப்டனே விட்டுட்டாங்க. அது ஒரு இது பேசலாம். இன்னொன்னு ரிங்கு சிங் டாக் ஆஃப் த டவுன் இருந்தவர் ரீசெண்டா அவரோட ஒரு அப்படியே மறைவா இருக்கிறாரு. இந்த வருஷம் அவருக்கு எப்படி இருக்க போகுது ஒரு ஐபிஎல்? எவ்வளவு இம்பார்ட்டன்டான இயரா இருக்கும்? 2 கேள்வியுமே நான் அப்படியே மாத்தி வேற மாதிரி சொல்றேன். ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து இவங்க விடல, அவர் விட்டு போயிட்டாரு.
அவர் வந்து ஒரு பெரிய ட்ரீமோட நான் பஞ்சாப் ஏதோ பெருசா சாதிக்க போறேன். அது மட்டும் இல்லாத அமௌண்ட் மேட்டரா என்னன்னு தெரியல. இஎஸ் மூட் அவுட். இல்ல ஆனா பட் அவரு பிரஸ் மீட்ல ஒரு அதான் கிளாரிஃபை அவர் ஒரு பிரஸ் மீட்ல கேகேஆர் நான் ஒரு கப் அடிச்சு கொடுத்து என்ன ரீடைன் பண்ணலன்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காருல. அதுதான் நான் அந்த கொஸ்டின் கேக்குறேன். அகைன் அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது நீங்க பார்க்கணும்ல. அவங்க வந்து வி ஹேட் அ சாய்ஸ் டு ரிட்டைன் ஹிம் பட் ஹி ஹஸ் லெஃப்ட்ங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா நீங்க இவரே அவங்க எப்படி ரீடைன் பண்ணாம பாருங்க. வெங்கடேஷ் ஐயரே அவர் எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் ரீடைன் பண்ணல, அவங்க வெளியே விட்டுட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கால் மேபி வெங்கடேஷ் ஐயர்கிட்ட வச்சிருந்திருப்பாங்க. இல்லைன்னா அவர் ரீடைன் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அவர் எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் வேணும்னு போயிருக்கலாம். சோ ஐ குடன்ட் அதுல எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இவங்க என்னன்னா அவர் தான் போனான்றாங்க, அவர் என்ன இவங்க விட்டாங்கன்றாங்க. மேபி அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம். அதுக்கும் அப்படிதானே சொல்லுவோம். இப்ப என் கம்பெனி விட்டு நான் ஏன் போனேன், அவங்க என்ன தக்க வச்சுக்கலாம். ஏன்னா நான் கேட்ட ஒரு ப்ரமோஷன் அவங்க கொடுக்கல, நான் கேட்ட ஐக்கு அவங்க கொடுக்கலன்னு சொல்லல. அதுவுமே தக்க வச்சுக்காததுக்கு ஒரு காரணமா இருக்கும். சோ அந்த மாதிரி அதாவது நீ வேண்டான்னு அவங்க முடிவு எடுக்கல. நிறைய டீம் வந்து அவங்க கிட்ட இருந்த பிளேயரை வேண்டான்னு முடிவு. பட் எனக்கு தெரிஞ்சு வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணல. he has taken a call because of something he asked for as in come to him. ஓகேங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு வந்து இவருடைய ஆஸ்க் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பெருசா இருந்திருக்கும். இவங்க கிட்ட இந்த பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி இல்லாம இருந்திருக்கும். ஸோ ஐ ஸ்டில் சி கேகேஆர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அனுப்பல. ஸ்ரேயஸ் ஐயர் அவருடைய பேஷனுக்காக எஸ் மூவ் ஆன். ஓகே, வாட் எவர் த பேஷன் இட் இஸ். பட் நவ் கமிங் பேக் டு ரிங்கு சிங். ஸ்ரேயஸ் ஐயர் டீம்ல இல்லைங்கிறத ரிங்கு சிங் சூப்பரா பயன்படுத்தி. இஃப் ஐ வாஸ் ரஹானே நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ரிங்கு சிங்கா கொஞ்சம் முன்னாடி இறக்கும், தைரியமா முன்னாடி இறக்கும். ஏன்னா ரிங்கு சிங் அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்ற வார்த்தையே தப்பு தலைவா. நான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்றேன், பட் நிறைய பேர் சொல்றாங்க. 113 பால் ஆடி இருக்காரு ஒரு ஐபிஎல் ஃபுல்லா. என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? அவர் ஏதாவது ஒரு வகையில கம்மி பொட்டன்ஷியல் பிளேயர் நீங்க சொல்லுங்க. ஒன் டவுனே நல்லா ஆடுவார் அவரு. ஆனா ஒன் டவுன்ல யூ ஹாவ் டு ஹேவ் ரஹானேங்கிறதுனால நான் விட்டுறேன். டூ டவுன்ல வெங்கடேஷ் ஐயர் இஸ் மேசிவ், நிறைய காசு போட்டு எடுத்திருக்கீங்கிறதுனால நீங்க வைக்க போறீங்க. அப்ப எவ்வளவு நாள் தான் இவரை கீழே இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் போல்டா என்ன சொல்லுவேன்னா, விக்கெட்ஸ் ஏர்லியா, நான் எல்லா மேட்ச்லயும் எல்லா டீமுக்கும் அதை சொல்றேன் பாருங்க. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் விக்கெட்ஸ் ஏர்லியா விழுந்துச்சுன்னா சரியா ஆட மாட்டாங்க. நீங்க அக்சர் பட்டேலா, கேஎல் ராகுலா யார் முன்னாடி வரணும்னு கேட்டீங்கன்னா, விக்கெட் ஏர்லியா வந்துச்சுன்னா கேஎல் ராகுல் உள்ள அனுப்பு நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் நான் இங்கேயும் சொல்றேன். விக்கெட் ஏர்லியா வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரிங்கு சிங்க ஏர்லியா அனுப்புங்க. ஓகேங்களா? விக்கெட் கொஞ்சம் லேட்டா வந்துச்சு, நான் வரதே 16 ஓவர் தான் வரணும்னா வெங்கடேஷ் ஐயர் கூட ரசலே ஏர்லியா அனுப்பவே வேண்டாம். சோ அது நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரசல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ஆல்மோஸ்ட் சி இன் சேம் ஐஸ். ஓகேங்களா? நீங்க சொல்லலாம் என்னப்பா சொல்றீங்க, ரசல் மேசிவ் ஹிட்டர், எஸ், பட் இவருக்கு லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜ் இருக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இறங்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்லியா விக்கெட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ரிங்கு சிங்க செகண்ட் டவுன் இறங்கணும். செகண்ட் டவுன் இறக்கி இது வரைக்கும் அவருக்கு நீங்க சான்ஸே கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சௌரவ் கங்குலின்னு ஒருத்தர் ஒன் டவுன் நான் வந்து தோனி இறக்குறேன்னு இறக்குனப்பதான் 140+ அடிச்சாங்க. அந்த மாதிரி ரிங்கு சிங் எபிலிட்டி உள்ள ஆறு. நீங்க ரிங்கு சிங்க ஒரு ஸ்பின்னராகவும் யூஸ் பண்ணலாம், அதையும் மறந்துடாதீங்க. ஸ்பின் நல்லா போட்டிருக்காரு. ஓகேங்களா? நீங்க வந்து இவரோட சேர்ந்து ஒரு பக்கம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி லேட்டா கொண்டு வரணும், அந்த நேரத்தில் ரிங்கு சிங்க ஸ்பின்னராகவும் யூஸ் பண்ணலாம். அப்ப ரிங்கு சிங்க நீங்க ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா குரூம் பண்ண பாருங்க. தே ஹவ் groomed a lot of such players. ஸோ ரிங்கு சிங்க கொஞ்சம் ஓவரும் கொடுத்து 1-2 ஓவரும் அப்பப்ப கொடுத்து அவரை ஒரு 2 டவுன் பிளேயராவே ஹோலா நீங்க லிஸ்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இன் பிச்சஸ் லைக் லக்னோ, he will do a great difference. அவர் ஒழுங்கா பயன்படுத்துங்க. தேங்க்யூ so much பிரதர். அடுத்த எபிசோட்ல நெக்ஸ்ட் டீமை பத்தி சந்திப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.